இப்போ பாருங்க, இந்த அயிலா மீன் துறக்கும் போதே அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை அயிலா மீன் வாங்கினா குழம்பு வச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது 2 தட்டு சாப்பிட்டாலும் போதுன்னு தோணவே தோணாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம அயிலா மீனை வச்சு சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் அயிலா மீன் வச்சு ஒரு சூப்பரான குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அயிலா மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ அயிலா மீன் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக மசாலாலாம் பிடிக்கணுன்றதுக்காக கத்தியை வச்சு லைட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை மாற்றி வச்சுக்கோங்க. குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு மஞ்சள் வச்சு நல்லா சூடாகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த குழம்புக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லைனா மட்டும் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்து கொடுத்தது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. 2 துண்டு இஞ்சியை ஒன்றும் பாதியமாக எடுத்து தட்டி வச்சுருக்கேன். இப்போ தட்டி வச்சுருக்க இஞ்சியை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டை ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ தட்டின பூண்டையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க. பூண்டு இஞ்சியும் சேர்த்துட்டு ஒருத்தர் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு பூண்டோட இஞ்சியோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பச்சை வடை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு 150 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண சின்ன வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 பச்சை மிளகாவை நடுவில் கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலையை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்கும் போது சட்டுன்னு வதங்கி வரும். கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த வெங்காயம் பச்சை மிளகா சேர்ந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம், அது காரத்துக்கு அனுசரித்து சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த எண்ணெயிலேயே மிளகாத்தூளோட பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துடும். இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ பாருங்கள், மிளகாத்தூளோட பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் பழுத்த 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தக்காளியை நல்லா குழைய வேக விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியை உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குழம்பை கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். எனக்கு உப்பு கம்மியாகவே இருக்குது. திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு அனுசரித்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல மீன் உள்ளே சேர்த்துக்கோங்க. மீன் உள்ளே சேர்த்து கொடுத்துட்டு இந்த பாருங்கள், மீன் வெளில தெரியாமல் நல்லா மசாலாவோட குழம்போட சேர்ந்துருக்கிற மாதிரி கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அழுத்தி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி மீனை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம மீன் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் வெந்தால் மீன் நல்லா உடஞ்சிடும். இந்த அளவுக்கு வெந்தாவே போதும். இப்போ ஒரு டைம் லேசாக இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட வாசனை அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டு சேர்க்கும் போது சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கருவேப்பிலையை உருவாமல்
தண்டோட இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீன் குழம்பை மூடி போட்டு மூடி இறக்கிக்கோங்க. இறக்கி ஒரு 15 நிமிஷத்துக்கு மூடியை திறக்காமலே மாற்றி வச்சுக்கோங்க. இதோட டேஸ்ட்டும் வாசனையும் சூப்பராக இருக்கும். மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள் 20 நிமிஷம் ஆயிடுச்சு. திறக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா கமகமன்னு வாசனை வருது. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வீடே மணக்கும். நீங்கள் அயலா மீன் வாங்கினா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் மீன் குழம்பு வச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நம்ம சேர்த்த மீன் எதுவும் உடையாமல் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட நல்லா வெந்து பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. டேஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை மட்டும் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ.